ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து டாப் 5 ஹாரர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஸோ காய்ஸ், இந்த படத்தோட பேர் என்னென்னா கோல்ட் ஸ்கின். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஆள் இல்லாத தீவில் வந்து வெதர் ரிப்போர்ட்ஸ்க்காக சொல்கிறதுக்காக அனுப்பி விட்ருக்காங்க. இந்த தீவில் யாரும் இல்லைன்னு நினைக்கிற ஹீரோவுக்கு திடீரென இரவு நேரத்தில் மட்டும் கொடூரமான மான்ஸ்டர் வந்து அட்டாக்கிங் பண்ணோம். கொடூரமான மான்ஸ்டர்கிட்ட அட்டாக்கிங்கில் இருந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி தான் தப்பிச்சாருன்ட்டு தான் இந்த படமே. ஸோ காய்ஸ், இந்த படத்தில் வந்து கொஞ்சம் 18+ படம் இது. ஸோ காய்ஸ், இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க. ரொம்ப த்ரில்லாக இருக்கும். நைட் டைமில் வந்து இந்த படம் வந்து பாருங்கள், செம்ம பயங்கரமாக இருக்கும். படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ரொம்ப த்ரில்லர் மூவி. ஸோ காய்ஸ், இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த படம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா ஜீப்பர்ஸ் க்ரீப்பர்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு கொடூரமான ஒரு மான்ஸ்டர் படம். நீங்கள் வந்து ரொம்ப ஹாரர் மூவி தேடுறீங்கன்னா இந்த படம் வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, 23 வருஷத்துக்கு மட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு கொடூரமான மான்ஸ்டர்கிட்ட ஒரு ஸ்கூல் பஸ் மாட்டிக்குது. இந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே அந்த மான்ஸ்டரை வந்து நல்லா வேட்டையாடுது. இந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸு கடைசியாக தப்பிச்சுதா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. நொடிக்கு வந்து இது ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு படம் இது. ஸோ காய்ஸ், இந்த படத்தை வந்து பார்க்காதது வந்து பார்த்துருங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மூவி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா ரிவோல்ட் மூவி. இதுவும் ஒரு ஹாரர் மூவி தான். இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஆர்மி மேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் மாறுது ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் வச்சுக்கிட்டு ஊரே அழிக்கிற இந்த ஏலியன்ஸ் கிட்ட எப்படி தான் தப்பிப்பாரா, இல்லாவது அந்த ஏலியன்ஸ் ஒரு அடியாக அழிச்சு கட்டுவாரான்ட்டு தான் இந்த படமே. ரொம்ப நொடி த்ரில்லராக இருக்கும். இந்த படம் வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இதுவும் ஒரு தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இது எப்படி தான் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த படம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவுல். இந்த படம் வந்து ஃபுல்லாக ஹாரர் மூவி தான். ஃபுல்லாக ரத்த கிளறியாக இருக்கும். இந்த படம் ஹாரர் மூவி பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை உள்ள போயிடலாம். லண்டன்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பி போகுது. அதுவும் வந்து இரவு நேரத்தில் வந்து கிளம்பி போகுது. திடீர்னு ஸ்லோவாக போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகிடுது. என்னென்னு போய் பார்த்தா ட்ரெயினில் வந்து ஒரு மான் வந்து மாட்டிக்கிச்சு. அது எடுத்துகிட்டு போடுறங்காட்டியும் மனிதர்களை வேட்டையாடுற ஒரு ஓனை மனிதன் வந்து ட்ரெயின்குள்ளே புகுந்துட்டு ஒருத்தரையாக போட்டு சாவடிக்கிறான். அதுவும் வந்து கச்சிட்டு பாதிலே விட்டு போயிடுறான். அவங்களும் திருப்பி ஓனை மனிதனாக வந்து மாறிடுறாங்க. இது ஃபுல்லாக அந்த ட்ரெயின்லேருந்து எப்படி தான் தப்பிச்சாங்க, ட்ரெயின் வந்து சிட்டிஸ் போய் சேர்ந்துதா இல்லையா, இல்லை மொத்த பேருமே அந்த ஓனாயை வந்து காலி பண்ணிச்சா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. பார்க்காதவங்க வந்து இந்த படம் வந்து பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டால் கிராஸ். இந்த படத்தோட கதை என்னென்னா, அக்காவும் தம்பியும் கார் டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறப்பவே கடந்த புல்கிட்ட இருந்து யாரோ உள்ளே மாட்டிக்கிட்டு ஹெல்ப்னு கேட்குற குரல் இவங்ககிட்ட கேட்குது. இது கேட்ட அக்காவும் தம்பியும் வந்து வெளியே இறங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த இவ்வளோ பேர் இது உள்ள காட்டில் யார் இருப்பாங்கன்னு நினைக்க ஆபத்துன்னு தெரியாத இவங்க 2 பேருமே அது உள்ளே நினைக்கிறாங்க. இறங்கிட்டு பிறகு அக்காவும் தம்பியும் வந்து தொலைஞ்சு போடுறாங்க. தொலைஞ்சு போயிட்டு உடனே பாதியில் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது உள்ளுக்கிற மாட்டிருக்கிற ஆளுங்க எல்லாருமே அந்த புல்லு வந்து கொலை பண்ண பார்க்குது. அதோட இருந்து அந்த புல்லுல இருந்து இவங்க அக்காவும் தம்பி வெளியே வந்தாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. நொடிக்கு பயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற படம் என்னென்னா விவரியம். இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வந்து அள்ளி விட்ருக்காங்க. செம்ம படம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை போயிடலாம். ஹீரோவும் ஹீரோயினையும் வில்லேஜில் இருக்க பிடிக்காமல் இங்கே வந்து தனியாக வந்து வாடகை வீடு எடுத்து தங்குறாங்க. தங்கிட்டு போய் இருக்கிறப்ப ஜாலியாக இருக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினையும். சரி ஓகேங்க, ஸ்டே ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு சொல்லிவிட்டு வீட் ஹவுஸர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி கொஞ்ச நாள் இருக்கவே இவங்களும் 2 பேர் ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரு சில சண்டை வருது. ஹீரோயினி வந்து தனியாக கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சரி நான் வெளியே போகிறேன்ட்டு கார் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அதே ரோட்டில் தான் வராங்க. ஆனால் அது விட்டு வெளியே போக முடியல. அதே இடத்துக்கு தான் வராங்க. மறுபடியும் அதே இது தான் போடுறாங்க. சரி மேலே எட்டி பார்க்கலாம், வீட்டு மேலே வேறு எங்கன்னா லேண்டு தெரியுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடாக தான் தெரியுது. இதை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. ட்விஸ்ட்டுடன் இருக்கும். இந்த படம் செம்ம ட்விஸ்ட் படம். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், டாப் 5 ஹாரர் மூவியில் உங்களுக்கு எந்த மூவி வந்து பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதுமாரி உங்களுக்கு எந்தமாரி மூவி வேணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுவேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ காய்ஸ், பாய், சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூ காய்ஸ்.